அப்பப்பப்பா என்ன குத்து! சும்மா நமக்கு ட்ரெய்லர் தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்களே, அடேங்கப்பா! இதில் விஜய் பார்த்தீங்கன்னா எபிசோடில் வேறு லெவல் வெறித்தனமாக குத்தி ஒரு டான்ஸ் கொடுத்துட்டு வருவார். ட்ரம்ஸு சும்மா கிளி கிளின்னு கிளிக்க போகிறாங்க. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு அழகான அப்டேட்டு. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. அவரோட சைட்லேருந்து ஒரு அழகான அப்டேட். இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காங்க. விஜய் கூடவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃபு, அவங்க ஒய்ஃபோடலாம் வர மாதிரி இருக்குது. அதாவது ஆண்களே வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்காது இல்லையா? இது மாதிரி முறை செய்யும்போது அவரோட தரப்புலேருந்து பெண்களும் வராங்க. மேபி ஆஃபீஸ் ஸ்டாஃபு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃபாக இருப்பாங்க. இந்த ஃபேஸ்லாம் நல்லா தெரியல எனக்கு கொஞ்சம். ஸோ இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச முகம் மாதிரி தான் தெரியுது. ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணிக்குவோம். அவங்க கல்யாணத்துக்கே விஜய் காவேரி கல்யாணத்துக்கே அவங்களா இருந்தாங்க இல்லையா? இப்போ நேராக வராங்களா, அந்த வர்றதில் பார்த்திங்கன்னா காவேரி மட்டும் கோமா வராங்க, சாரதம்மா கோமா இல்லை. ஸோ குட்டி பொண்ணு பற்றி சொல்லணுன்னா, இன்றைக்கி குமரன் வந்து அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸே ஓகே, இதுதான் நான் ஃபங்க்ஷன் ட்ரெஸ் அப்படின்ட்டு முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் மாமியாருக்கு பாட்டிக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டையும் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தார் குமரன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. தாத்தா ஷுவராக இருக்கார். இங்கே இப்படி மேலதளத்தோடு வர்றதுனால அங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. சாரதாம்மா எனக்கு தெரிஞ்ச அந்த சீனில் கோமா வருதுன்னு காவேரி தான் அந்த வீடியோ கிளிப்பில் பார்க்கும்போது. பட் ஆனால் ரியலில் எப்படி கொண்டு வருவாங்க, அவங்க கோமா தான் உள்ளே வர மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் நேராக சீர்வரிசை உள்ளே அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ உள்ளேலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்ல. ஃபஸ்ட்டு அது ஒரு குட் நியூஸ் தானே. ஏன்னா சாரதாம்மா வந்து ஏதாச்சும் தடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அது ஒரு விஷயம். ஆனால் விஜயோட டான்ஸு உண்மையாலுமே சொல்கிறேங்க, மகாநதி சீரியலில் விஜயோட ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டரை பற்றி யோசிக்கவே முடியாத அளவுக்கு சுவாமி வந்து ஒரு பயங்கர ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, கலக்கல், எமோஷ்னல், இந்த மாதிரி ஃபன்னு எல்லாமே, லவ் ட்ராக் எல்லாமே யோசிக்கவே முடியாது. அவரோட கேரக்டரோட ரீப்ளேஸ்மெண்ட் அவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுவும் மிடில்லேருந்து தான் அவர் இந்த சீரியலுக்குள்ளே வராரு. இந்த அளவுக்கு ஒரு மிடில் வந்து அந்த சீரியலில் பேர் எடுக்கிறதுலாம் நிச்சயமாக டஃப்பான விஷயம். ஆனால் அவரோட சைடில் நிறையா பேரும் எடுத்திருக்காரு. அதுவும் நிச்சயமாக சூப்பரான விஷயம். செம்ம ஸ்டைலிஷ் குத்துங்க அப்பா. உண்மையுமே சொல்கிறேன், மகாநதி பெஸ்ட்டு, சீரியல் பெஸ்ட்டு. ஒரு சில கேரக்டர் சொல்லும்போது அவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து பெஸ்ட் அப்படின்ட்டு நான் கூட இந்த ஐயனார் துணையில் சேரன் கேரக்டர் வந்து முன்னாவுக்கு பிளஸ்டுன்னு. ஆனால் மகாநதி டோட்டல் சீரியலே வந்து பிளஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான ஒரு நடிகரை உள்ளே கொண்டு வந்தது. அப்படி ஒரு அற்புதமான விஷயங்களை நம்மளுடைய சுவாமி பண்ணியிருக்காரு. வேறு லெவலுங்க. உண்மையுமே என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 100% சுவாமி கொடுக்குறாரு எல்லா கோணங்கள்லேயும். அதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, காவேரி மட்டும்தான் கோவம், மற்றவங்க எல்லோரும் ஹாப்பி தான். சரி, எனிவேஸ் பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்காக. சரி, சும்மா செல்ல கோவம் தான் நம்ம பிள்ளைக்கு. அது மட்டும் இல்லை, மாமிக்கு விஷயம் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். தாத்தாவும் கூட இருக்காங்க. பார்ப்போம் இந்த சடங்குகள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்காக. ஸ்டேடியோன்.